காலையில தலை குளிச்சேன். அதுவும் தலையில ஃபுல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சேன். எண்ணெயை தேய்ச்ச உடனே பாத்தீங்கன்னா அந்த 1 மணி நேரத்துக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷனா இருந்துச்சு. எண்ணெய் இங்க ஒழுகுற மாதிரி இருக்கு, இங்க ஒழுகுற மாதிரி இருக்கு, இங்க ஒழுகுற மாதிரி இருக்கு, ஒழுகுற மாதிரி தான் இருக்கு, பட் ஒழுக மாட்டேங்குது. ஒரே மனசங்கடமா ஆயிடுச்சு. இப்ப நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. எல்லாம் எதுக்கு என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் சும்மா சொல்லணுமே சொல்றேன், வீடியோ பெருசாக்கணும்ல. நான் போன வீடியோல பாத்தீங்கன்னா ஹேபிட்ஸ் பழக்கத்தை பத்தி பேசிருந்தேன். அவருக்கு ஒரு முன்னாடி இருக்காரு, அவர் பயமான ஆளு, அவரெல்லாம் நல்லா பிடிக்க முடியாது. அவர் பேர் தான் இன்ஃப்ளூயன்ஸ். சோ வாழ்க்கையில போயிட்டு நண்பர்களே, என்னோட பேர் சாம். வணக்கம். நம்ம வீடியோல பார்க்க போறது இன்ஃப்ளூயன்ஸ். வாட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்? இன்ஃப்ளூயன்ஸ்னா ஒரு பர்சனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டர் இருக்கும், ஒரு பிஹேவியர் இருக்கும், அவனுக்கும் ஒரு வச்சிருப்பான் ஒண்ணு. அதை நீங்க மாத்திட்டீங்கன்னா அது பேர் தான் இன்ஃப்ளூயன்ஸ். ஒண்ணு அந்த பர்சன் சொல்லியோ இல்ல சொல்லாமலோ நீங்க அந்த பர்சனை மாத்திட்டீங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா நீங்க யாரையோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இல்ல யாரோ ஒருத்தவங்க உங்களை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். நான் போனோட எக்ஸாம்பிள் சொல்லிருப்பேன். எனக்கு லெனிஸ் சொல்லிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ்மேட் இருந்தான். அவன் புக்கை அழகா அடுக்கி வச்சிருப்பான்னு சொல்லியிருந்தேன். அவன் என்கிட்ட ஒரு நாள் கூட நீ அடிக்க விடான்னு சொல்லவே இல்லை. ஆனா அவன் அடிக்க வைக்கிறத பார்த்துட்டு நம்ம அந்த மாதிரி வச்சா நம்மளுக்கு அழகா இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அந்த மாதிரி வைக்கிறது அவனுக்கு நல்லதா இருக்குன்னு கூட அவசியம் கிடையாது. ஆனா என் மனசுக்கு அது நல்லா இருக்க மாதிரி தோணுச்சு. அதனால அவன் பண்றதை பார்த்து நானும் பண்ணேன். அதை ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஹேபிட்டாவே மாறுச்சு. டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் அட்வைஸ். இன்ஃபேக்ட் சொல்ல போனா இன்ஃப்ளூயன்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது மேக்ஸிமம் டைம். ஏன்னா ஒரு பர்சன் போயிட்டு நீங்க 24 மணி நேரம் உட்காந்து அவங்க கிட்ட படா பிடிச்சி அடிச்சுக்கிட்டாலும் அவன் மாற மாட்டான். இந்த இன்ஃப்ளூயன்ஸ் எப்பயாவது ஒர்க் அவுட் ஆகும். உதாரணத்துக்கு இந்த வடிவேல் காமெடி பாத்திருக்கீங்களா? வடிவேல் என்ன பண்ணுவாரு, எல்லாரையும் கூட்டு போயிட்டு மலையில சாமி இருக்கு சொல்லிட்டு காம்பாரு, எல்லாரும் கையெழுத்து கும்பிடுவாங்க பாத்திருக்கீங்களா? இது ஒரு எக்ஸாம்பிள் தான். அதுக்கு அந்த காமெடியை வடிவேல் பண்ணதுதான் டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ். ஒரு விஷயத்த சொல்லி ஒருத்தனை நம்ப வச்சு அதை நம்ம பண்ண வச்சிட்டோம்னா அது பேர் டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ். ஆனா அது மேக்ஸிமம் ஒர்க் அவுட்டே ஆகாது. இன்டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ். இந்த இன்ஃப்ளூயன்ஸ் தான் மேக்ஸிமம் டைம் ஒர்க் அவுட் ஆகும். அதாவது ஒரு பர்சன் போயிட்டு நீங்க எதுவுமே சொல்லிருக்க மாட்டீங்க, அவன்கிட்ட போய் எந்த அட்வைஸும் கொடுத்துருக்க மாட்டீங்க, எந்த ஆக்ஷனும் பண்றக்க மாட்டீங்க. ஆனா நீ பண்ற ஒரு விஷயத்த பார்த்துட்டு அவன் மாறினானா அது பேர் தான் இன்டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ். எப்படி என்னோட கிளாஸ்மேட் பார்த்து நானும் புக் அடிக்க வச்சேன்ல, அதுவும் இன்டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் தான். எமோஷனல் இன்ஃப்ளூயன்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப ஸ்டேஜ்ல ஒருத்தர் இருக்காரு, ரொம்ப எமோஷனலா கண் கலங்கி பேசுவாரு. அதை பார்த்துட்டு பாரு எப்படி பேசுறதா பாரு, இவர் பேசுறதெல்லாம் உண்மை மாதிரியே தெரியும். இதெல்லாம் எங்க நடக்குது முக்கியமா இந்த பொலிட்டிக்கல் மீட்டிங்ல இல்ல காலேஜ் இன்னாகரல் ஃபங்க்ஷன்ல எல்லாருமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் எமோஷனலா பேசுவாங்க. நாங்க 25 வருஷம் அந்த காலேஜ்ல கடின உழைப்பு பண்ணிருக்கோம், நிறைய மாணவர்கள் நாங்க வெளில அமைச்சிருக்கோம். அந்த மாதிரி நிறைய சொல்லும் போது கேட்கற அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, பாரா இவர் எப்படி கண் கலங்க பேசுறாரு, சொல்லலாம் உண்மையாதான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அதை நீ நம்பிட்டீங்கன்னா அது பேர் தான் எமோஷனல் இன்ஃப்ளூயன்ஸ். இது இந்த எமோஷனல் இன்ஃப்ளூயன்ஸ்ல எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. அதாவது ஒரு நாள் எங்களோட காலேஜ் பிரின்சிபல் என்ன பண்றாரு, ஸ்டேஜ்ல ஒரு எமோஷனல் ஸ்பீச் கொடுக்காரு. எல்லாம் மாதிரி ஆயிட்டாங்க சொன்ன பேச்ச கேட்டுட்டு. ஆனா எனக்கு மட்டும் தான் தெரியும் அதுக்கு நாள் சாயங்காலம் நான் ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அதனால அடிச்சிட்டாரு. எனக்கு எப்படி தெரியும் நேத்து என்ன கொலகாரம் அடிச்சுட்டு இன்னைக்கு எமோஷனலா பேசுறான் ஒத்துப்பான். லாஜிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் பாத்தீங்கன்னா மனித மூலன்றது லாஜிக்கை பேஸ் பண்ணி தான் போகும். எக்ஸாம்பிள் இதெல்லாம் எங்க நடக்கும் லாஜிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது முக்கியமா ஆபீஸ் ஏரியால நடக்கும். இப்போ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு ஒர்க்கை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் ரொம்ப நாட்களா ஒரு விஷயத்த செய்யறாங்க. அதுக்கு உங்களுக்கு 1/2 hour ஆகுது வச்சுக்கோங்களேன். திடீர்னு ஒருத்தன் குறுக்கால ஏங்க 1/2 hour ஸ்பெண்ட் பண்றீங்க, இதுக்கு போயிட்டு 10 நிமிஷம் பண்ற வேலையை சொல்லிட்டு ஒருத்தன் 10 நிமிஷம் பண்ணி காமிச்சிட்டானா, அவன் ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டான். 1/2 hour பண்ற வேலையை 10 நிமிஷம் பண்ணி ப்ரூவ் பண்ணிட்டானா அவன் பண்ணதை பார்த்துட்டு எல்லாருமே 10 நிமிஷம் பண்ண வச்சிருவாங்க. இது பேர் தான் லாஜிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ். சோசியல் இன்ஃப்ளூயன்ஸ் இதை பத்தி நம்ம பேசியே ஆகணும். முக்கியமான விஷயம் பேசியே ஆகணும். கொஞ்சம் காலங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ChatGPT ஒன்னு இருந்துச்சு. அதுல என்ன பண்ணாங்க மக்கள் எல்லாரும் அவங்களோட புகைப்படத்தை அதுல அமைச்சு இன்னும் அவுட்புட்டா வரும் பாத்தீங்கன்னா கிப்லி எஃபெக்டா வரும். கிப்லி எஃபெக்டா ஒரு அனிமே மாதிரி மாறி வரும். இது கொஞ்சம் காலங்களுக்கு முன்னாடி நடந்துச்சு. கொஞ்சம் காலங்களுக்கு முன்னாடி நடந்துச்சு. இப்ப ஜெமினின்னு சொல்லிட்டு கூகுள் ரிலீஸ் பண்ணாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க போட்டோ அப்லோட் பண்ணீங்கன்னா நீங்க பூ கொடுக்குற மாதிரியோ இல்ல சரக்கு வச்சிருக்க மாதிரியோ இல்ல ஒரு கேங்ஸ்டர் மாதிரியோ ஒரு லுக்கை உங்க போட்டோ மாத்தி கொடுக்கும். இது எல்லாத்தையும் பண்ணோம். நம்மளால ஏன் பண்ணோம்? காரணம் சோசியல் இன்ஃப்ளூயன்ஸ். எல்லாரும் பண்றாங்க அப்படின்றதுக்காகவே உனக்கு அது தேவையா இல்லையானே தெரியாம அந்த விஷயத்த நீயும் பண்றப்ப. சொல்ல போனா அந்த போட்டோ எடுத்து உன் டிபி எல்லாம் வச்சிருப்ப. நீ நினைச்சிட்டு இருப்ப நம்மளோட முகம் தான் அப்படின்னு நினைச்சிட்டு. அது உன்னோட முகம் கிடையாது. உன் முகம் மாதிரியே ஏஐ உருவாக்கி ஒன்று கொடுத்துருக்கு. அது நீ ஓ முகம் நினைச்சிட்டு வச்சிருப்ப. இவ்வளவு முட்டதமா நடந்திருக்கும். அத்தாரிட்டி இன்ஃப்ளூயன்ஸ். இது பாத்தீங்கன்னா இந்த கோவிட் டைம்ல எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஒரு 2019 டைம் கோவிட் ஆரம்பிச்சு ஒரு 6-7 மாசம் இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா அரசாங்கம் ஒரு விஷயத்த சொல்லுது. அது என்னன்னா, நம்ம ஏதோ கொரோனாவை எதிர்க்கிறதுக்கு மாடி மேல விளக்கு எரிய வைக்கணும் அப்படி சொல்லிட்டு பண்ணாங்க. சொல்ல போனா கோவிடுக்கும் அந்த லைட் எரிய வைக்கிறதுக்கும் சம்பந்தம் கிடையாதுதான். எதையோ எதிர்க்கத்தாக மோடி சொல்றாரு ஏதோ ஒரு காரணத்துக்காக. அது ஏன் எதுக்குன்னே கேட்காம மக்கள் எல்லாம் பண்ணாங்க. எனக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். இது எங்க நடக்கும்? யாரு ஒருத்தவங்க பவர்ல இருக்காங்களோ அங்கதான் அத்தாரிட்டி இன்ஃப்ளூயன்ஸ் நடக்கும். பவர்ல இருக்க விஷயம் சொன்னாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லா விஷயம் மாறுது இல்ல, அதுதான் அத்தாரிட்டி இன்ஃப்ளூயன்ஸ். எனக்கெல்லாம் இன்னைக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா நடக்குதுங்க, மக்கள் இவ்வளவு ஒத்துமையா வைக்கிறாங்க, இதுவே வேடா சொல்லலாம் பண்ண மாட்டாங்க. இது நான் நினைச்சேன், இவ்வளவு பவரா ஒருத்தர் சொன்னாருன்னு சொல்லிட்டு அது என்னன்னு கூட கேட்காம அதை அவங்க பண்றாங்கன்னா இதே அரசாங்கம் தான் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுறான்னு சொல்லுது. ஓட்டுறாங்களா?
போட்ட மாட்டாங்க. இதே அரசாங்கம் தான் சரக்கு அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் போர்ட்லாம் போடுறாங்க. அது கேட்கறாங்களா, கேட்க மாட்டாங்க. என்ன நடக்குதுங்களா? கரிஸ்மேட்டிக் இன்ஃப்ளூயன்ஸ். இந்த இன்ஃப்ளூயன்ஸ் எங்க வரும்னு பாத்தீங்கன்னா, ஒரு பர்சன் வந்து ரொம்ப தன்னம்பிக்கையா பேசுறாரு, கான்பிடண்டா ஒரு விஷயத்த சொல்றாரு. இப்ப உதாரணத்துக்கு சொல்ற மாதிரினா, இப்ப வந்து ஒரு ஸ்டேஜ்ல ஒருத்தர் பேசுறாரு, அவர் வந்து பேசும்போது கொஞ்சம் கான்பிடண்டே இல்லாம என்னத்தங்க பண்ணி ஏதுங்க போயின்னு சொல்லி பேசினாருன்னா கேட்கும் போது உங்களுக்கு நம்பிக்கை வருமானு, அவர் சொல்றது உண்மையாவே இருக்கட்டும், நம்பிக்கை வராது உங்களுக்கு. அதுவே இன்னொரு பர்சன் வந்து சொல்றது கட்டுக்கதையா இருந்தா கூட அது வந்து கான்பிடண்டா சொன்னாங்கன்னா கேட்கறவங்களுக்கு அது உண்மையா இருக்க மாதிரி தெரியும். கேமரா ரன் ஆயிட்டு இருக்கா, இந்த மாதிரி ஒருத்தன் கான்பிடண்டா சொல்லி நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆனீங்கன்னா அது பேர் தான் கரிஸ்மேட்டிக் இன்ஃப்ளூயன்ஸ். ரிவார்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இதுவும் பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஆபீஸ்ல தான் நடக்கும். இப்ப நம்ம எல்லாம் எதுக்கு வந்து ரொம்ப கடினமா உழைச்சிட்டு இருக்கோம், எல்லோபி வராம வந்து ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கோம், இல்ல வந்து நம்ம சொல்ற எல்லாம் கரெக்டா டைமுக்கு பண்ணி முடிச்சிட்டு இருக்கோம். காரணம் நம்மளுக்கு ஏதோ ஒரு ரிவார்டு கிடைக்கும். அந்த ரிவார்டு எதுவும் கேட்டா இன்கிரிமெண்டா இருக்கலாம், இன்சென்டிவா இருக்கலாம், இல்ல ப்ரொமோஷனா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு விஷயம் கிடைக்க போதும், இல்லாத விஷயம் வருங்காலத்துல கிடைக்க போதும் சொல்லிட்டு மனசு நம்பதுனால அந்த விஷயத்த நீ தினமும் உனக்கு பிடிக்கல பண்ணிட்டு இருக்க. இது பேர் தான் ரிவார்ட் இன்ஃப்ளூயன்ஸ். பியர் இன்ஃப்ளூயன்ஸ், பயம். இப்ப நிறைய பேர் வந்து ஒரு தப்பு பண்றாங்க, தப்பு பண்ணாம இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா பியர் இன்ஃப்ளூயன்ஸ் தான். நம்ம இந்த விஷயத்த பண்ணா நம்மளுக்கு தண்டனை கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பண்ணாம இருக்கோம்ல, அது பேர் தான் பியர் இன்ஃப்ளூயன்ஸ். கடைசியா மாரல் இன்ஃப்ளூயன்ஸ். இது எங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த கோயில்ல காணிக்கைகள் போடுவோம்ல, நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், காணிக்கை போட்டா வந்து நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நல்லது நடக்குதோ நடக்கலையோ அது அடுத்த கட்ட பிரச்சனை. அது நடக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம காணிக்கையில போய் நம்ம காசு போடுறோம்ல, அதுக்கு பணத்தை போய் செலுத்துறோம்ல, அதெல்லாம் பண்ண வைக்கிறதுக்கு காரணம் மாரல் இன்ஃப்ளூயன்ஸ். எனக்கு இந்த காணிக்கையில ஒன்று சொல்லணும்னு தோணுது. என்ன தெரியுமா, காணிக்கை கொடுங்க, தப்பு கிடையாது, உங்க தனிப்பட்ட விருப்பம். அது நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாதனால நானும் ஒரு காலத்துக்கு கொடுத்துருந்தேன் தான். ஒரு காலத்துல நான் கோயிலுக்கு எப்ப போனாலும் சரி, ஒரு செக்மெண்ட்ல காணிக்கை வாங்குவாங்க. நான் எப்பயுமே எங்க அப்பாட்ட போயிட்டு 5 ரூபா 10 ரூபா சொல்லிட்டு போட்டுட்டே இருப்பேன். ஒரு நாள் எனக்கு தோணுச்சு என்னன்னா, இந்த அண்டத்தையே இந்த அகில உண்ட அண்ட குண்டான்னு சொல்ற மாதிரி இந்த உலகத்தையே உருவாக்கணும் கடவுளுக்கு உங்ககிட்ட காசு வாங்கி தான் பழைக்கணுமா? அதுக்கு பதில் என்ன பண்ணலான்னு சொல்றேன்னா, உன் முன்னாடி ஒருத்தன் சாப்பிட வழி இல்லாம இருக்கான், அவனுக்கு உன்கிட்ட இருக்கிற விஷயம் அவன்கிட்ட இல்லாம இருந்துச்சு, அதனால அவனுக்கு ப்ரொவைட் பண்ண முடிஞ்சதுன்னா அவனுக்கு கொடு, அது போதும். அது உன் கடவுள் மேல இருந்து பார்த்தாருன்னா அந்த கடவுள் ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. இந்த பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா, கடவுள் வந்து தூண்லயும் இருப்பார் துரும்புல இருப்பான்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது தூண்லயும் இருக்கு துரும்புலயும் இருக்கு. எந்த பக்கத்தையும் பார்த்தாங்க இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். நம்ப முடியலையா? இப்ப நம்ம வந்து ஏரோப்ளேன் பார்த்துட்டு இருக்கோம், ஏரோப்ளேன் எப்படி கண்டுபிடிச்சாங்க? ஒரு பறவை பறக்குது, ஈகிள் எல்லாம் பார்த்து மேல பறக்க பார்த்துருக்கீங்களா? அந்த என்னது ஈகிளுக்கு தமிழுக்கு கழுகு. அந்த கழுகு வந்து பறக்க பார்த்தோம்னா ரெக்கையெல்லாம் ஆட்டாது, அப்படியே ரெக்கை ஸ்டெடியா வச்சுட்டு இருக்கோம், மேல பறந்துட்டு இருக்கோம். அதை பார்த்தா பிளேனையும் கண்டுபிடிச்சாங்க. சின்ன விஷயம் தும்பி பிடிச்சிருக்கீங்க, தும்பி டிராகன் ஃபிளை, அது ரெக்கையை ஃபாஸ்டா ஆட்டும் போது பறக்குது, அதை பார்த்து ஹெலிகாப்டர் கண்டுபிடிச்சாங்க. மில்லிபேட் பார்த்திருக்கீங்களா, மரவட்டை இல்ல பூரா, அதெல்லாம் குட்டி காலை வச்சுட்டு லைனா நடந்து போயிட்டு இருக்கு, அதை பார்த்து ட்ரெயின் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் வந்து இதை பார்த்தா கண்டுபிடிச்சான்னு சொல்லி நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியாது. இன்னும் பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா, நாயை போல் நன்றியோடு சொல்லுவாங்க. சொல்லப்போனா அந்த நாயோட கேரக்டர், அது இன்பார்ன் கேரக்டர், அதுக்குள்ள இருக்கும் எப்பயுமே. அது என்னைக்கு நாய் ஒன்றை வந்து லோல் குலைச்சு நீ என்னையுமே நன்றியோட சொல்லவே இல்லை, ஆனா அதை பார்த்து நீ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நீ நன்றியோட இருப்ப. பாத்தீங்களா, நாய்க்குட்டி கூட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. இப்போ என்ன எடுத்துக்கோங்களேன், இப்போ என்கிட்ட ஒரு பர்சனாலிட்டி, என்கிட்ட கேரக்டர், என்கிட்ட ஒரு பிளஸ் பாயிண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் எல்லாமே வந்து எங்க அப்பா அம்மாட்ட மட்டும் தான் இன்னொரு டச் எல்லாம் கிடையாது. மேக்ஸிமம் அது 30-40% இருக்கலாம். மிச்சம் 60% பாத்தீங்கன்னா உன் சின்ன வயசுல இருந்து நிறைய பேர் பார்த்து வளர்ந்துருப்பல, அவங்கள பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி மாறினது தான் இந்த பர்சனாலிட்டி, பிஹேவியர், கேரக்டர் எல்லாமே. இன்ஃபேக்ட் நினைச்சு பாரு, உன்னோட பழக்கங்கள், இப்ப நீ பேசிட்டு இருக்க இந்த பழக்கம், உன்னோட கேரக்டர், ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், வாக்கிங் ஸ்டைல், ரன்னிங் ஸ்டைல் எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படியே இப்ப நீ பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயத்த அதெல்லாம் 10 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா அதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா நீ அந்த 10 வருஷத்துக்கு நிறைய பேர் பார்த்திருப்ப, அவங்க பண்றது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவங்க பண்ற மாதிரி நீ பண்றப்ப. சிம்பிளா சொல்லணும்னா, நீ பண்ற எல்லாத்துக்குமே யாரோ ஒருத்தவங்க பண்றாங்க, அதை பார்த்து நீ இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருப்ப. இந்த இன்ஃப்ளூயன்ஸ்க்கு வந்து 2 எக்ஸாம்பிள் சொல்றேன், ஸ்கூல் லைஃப் நடந்துச்சு. ஒன்னு வந்து அதிகமான அப்படி சொல்ற ஒரு கிளாஸ்மேட் இருந்தான். அவன் வந்து அவனை பார்த்து சம்டைம் நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன். அவன் பாத்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லா உட்காந்து படிப்பான். அவன் தான் எப்பயுமே அவன் டெஸ்ட் வச்சாலே அவன் தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுப்பான். எப்பயுமே ஸ்கூல் ஃபர்ஸ்ட் இந்த 3 ரேங்க்ல வந்துடும். அப்படியாது அவன் என்ன பண்ணுவான் பாத்தீங்கன்னா, நைட்டு ஃபுல்லா படிப்பான் வீட்டுல உட்காந்து. நைட்டு ஃபுல்லா படிச்சதுனால பகல்ல வந்து தூங்கிடுவான். இவன் யார்கிட்டயும் போயிட்டு நான் தூங்குறேன் நீங்களும் தூங்குறேன்னு சொல்ல மாட்டான். இவன் தூங்குறத பார்த்து மத்தெல்லாம் தூங்கிடுவான். இவன் படிச்சு வந்து தூங்குறான், மத்தவெல்லாம் படிக்காம தூங்குவான். முகமது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். அவன் 10th படிக்கும் போது அவன் கடைசியா பார்த்தனால அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை. அவன் பாத்தீங்கன்னா எழுதுவான், அழகா எழுதுவான், அப்படியே பொறுமையா நிதானமா அழகா முத்து முத்தா எழுதுவான். அவன் தப்பு பண்ணிட்டானா, பெலிக்கான விஷயத்த அப்பதான் என் கண்ணு முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்த்தேன். பெலிக்கானா இந்த இங்க் பென்ல எழுதிட்டு நீங்க அழைச்சீங்கன்னா அலைஞ்சிடும், அப்படியே மறைஞ்சிடும், வேனிஷ் ஆயிடும். அதுக்கு பின்னாடியே வந்து ஒரு பெண்ணு கொடுத்துருப்பாங்க, அந்த பெண்ணை வச்சு மறுபடியும் நீங்க அதுல எழுதலாம். அவனை பார்த்துட்டு எனக்கு பெலிக்கான சொல்லிட்டு வீடு அடம்பிடிச்ச நான். இதுக்கு பேரு ஆசைன்னு சொல்ல முடியாது, இதுக்கு பேரு இன்ஃப்ளூயன்ஸ். அவன் வந்து என்கிட்ட மீ பெலிக்கானு சொல்லல, அவன் பண்றதை பார்த்துட்டு எனக்கு அது மாதிரி பண்ணா எனக்கு சந்தோஷம் கிடைக்கும் சொல்லிட்டு என் மனசு நம்பிடுச்சு. அதனாலதான் எங்க வீட்டுல வந்து பெலிக்கானு சொல்லிட்டு அடம் பிடிச்சேன் நான். இந்த இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது நல்ல விஷயத்துக்கு மட்டும் தான் பயன்படலாம் கிடையாது, அதே பேர் வாழ்க்கைக்கு எடுத்தது இன்ஃப்ளூயன்ஸ் தான். இப்ப இந்த சிகரெட் பிடிக்காம வச்சுக்கோங்க, சிகரெட் யாரும் வந்து ஃபர்ஸ்ட் பிடிக்க ஆரம்பிக்கும் போது நம்மளோட சிகரெட் பிடிக்கும் போது சுகமா இருக்கும், அப்படிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க. சில பேர் எப்படி ஆரம்பிச்சிருப்பாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த புகை விடும் போது ஒரு சின்ன ஒரு
கெத்து ஃபீல் கிடைச்சிருக்கும். அந்த கெத்து ஃபீல்காக தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்புறம் அதுல இருக்க நிக்கோட்டின் வந்து உடம்புல வந்து உள்ள போய் அடிக்ட் ஆகி நீ எதுக்கு ஆரம்பிச்சுன்னே தெரியாம இப்ப எதுக்கு அதை பண்ணிட்டு இருக்குன்னு தெரியாம நீ பண்ணிட்டு இருப்பாத. இப்ப இந்த சிகரெட்டை சொன்னா எனக்கு சொல்ல ஞாபகம் வருது. எனக்கு இந்த டீ கடைக்கு போனா இந்த டீ கடைக்கு போயிட்டா போதும், இது பனி மூட்டமா இல்ல சிகரெட் புகை மூட்டமா டவுட்டா இருக்கும். எனக்கு நிக்க முடியாது அந்த இடத்துல. பக்கத்துல வந்து இப்ப பொண்ணுங்க உட்காந்துருக்கும், குழந்தைங்க உட்காந்துருக்கும், இவன் உட்காந்து சிகரெட் அடிப்பாங்க, அடுத்து ஃபுல்லா ஊதின்னு கிடப்பான். அவனு கேக்குறேன், இப்ப சிகரெட் பிடிக்க எல்லாட்டி கேட்கறேன், சிகரெட் பிடிக்கிறதுனால நீ வந்து கேன்சர் செத்து போயிடுவா, அது நார்மலான விஷயம். அது பக்கத்துல டீ குடிக்க வந்தோம் ஏன்டா சாகணும். நான் கடைசியா அட்வைஸ் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சிடுறேன். இப்ப வந்து உதாரணத்துக்கு இன்ஃபுளுன்ஸ் எப்படி ஒருத்தன் வாழ்க்கை கெடுக்குன்னு சொல்றேன். இப்ப வந்து ஒரு ஐபோன் ரிலீஸ் வச்சுக்கோங்களேன், அந்த ஐபோன் நீ வாங்கணும்னு ஆசைப்படுற, உன் மனசு வந்து அது வாங்கணும். ஏன்னா வந்து யாரோ ஒருத்தவங்க யூஸ் பண்ணியோ, அதுல வந்து நீ யார் போனையோ வாங்கி யூஸ் பண்ணும் போது உனக்கு ஒரு ப்ரெஷர் கிடைச்சிருக்கும், அதை பார்த்து நீ இன்ஃபுளுன்ஸே வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்ப. அதை வாங்கும் போது அது ஹை அமௌண்ட், அதனால ஹை அமௌண்ட் கொடுத்து வாங்கிடுவா. அதுக்கப்புறம் நீ தான் கஷ்டப்பட போற, இஎம்ஐ கட்டியா கடன் கட்டியா பண்ண போற. அந்த மாதிரி விஷயத்த நீ டிராப்ல மாட்டாம இருக்கிறது என்ன பண்ணணும்னா, இப்போ ஐபோன் இருக்கு வச்சுக்கோங்களேன், அந்த ஐபோன் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ஐபோன் நம்மளுக்கு தேவையா இல்லையா, நம்ம முன்னாடி வாங்கிதான் ஆகணுமா, அது ரொம்ப கட்டாயமான மாதிரி யோசி. அந்த கட்டாயத்துல நீ கட்டாயம் எல்லாம் ஓகே எனக்கு வாங்கியே தீரணும், எனக்கு இந்த பர்பஸ்க்காக நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் மனசு வந்து சொல்லிடுச்சு, அதை எத்தனை யோசிச்சு பார்த்து அது வந்துச்சுன்னா அது நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியாம முதல்ல பார்க்கணும். அஃபோர்ட் பண்ண முடிஞ்சதுன்னா மட்டும்தான் அதை போய் வாங்கணும். இல்ல அஃபோர்ட் பண்ண முடியலன்னா அதை விட கம்மி பிரைஸ்ல என்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பாரு. அவங்களை ஐபோன் வாங்கக்கூடாது, ஐபோன் வாங்குறவங்கலாம் பெரிய பணக்காரனா தான் வாங்கலாம் கிடையாது. அந்த ஐபோன் வாங்குற தகுதியில நம்ம இருக்கணும். தகுதி மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா பணபலம், வெல்த். அந்த வெல்த் ஒன்று இருந்துச்சுன்னா யூ கேன் பை இட். அதனால உனக்கு எந்த பிரச்சனையும் வரப்போறது கிடையாது. உன் சக்திக்கு மீறிய ஒரு பொருளை வாங்கும் போது தான் கடன் உருவாகுது. அதனால நான் என்ன சொல்ல வரேன், இன்ஃபுளுன்ஸ்ன்றது நல்ல விஷயத்திலேயே பயன்படும், கெட்ட விஷயத்தையும் பயன்படும். அது எந்த விஷயத்தை பயன்படுத்த வைக்கணும்னு சொல்லிட்டு நீ தான் முடிவு பண்ணணும். கெட்ட விஷயத்துல நீ பயன்படுத்தினா உன் அறியாமே வாழ்க்கையை அதுக்கு எடுத்துரும். மூச்சு வாங்குதுரா. அண்ட் கடைசியா சொல்லணும் என்னன்னா, யாருக்கிட்டையும் போயிட்டு அட்வைஸ் பண்ணி ஒரு பர்சனை நீ மாத்திடலாம்னு நினைக்காத. அது உன்னோட லவ்வரா இருக்கலாம், உன் ஃப்ரெண்டா இருக்கலாம், உங்க அப்பாவா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், அம்மா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை போய் அட்வைஸ் பண்ணி மாத்துறதுக்கு சான்ஸே கிடையாது. அவன் எப்ப மாறுவானா, ஒண்ணு அவனா நினைக்கணும், இல்ல யார் மூலியமா பார்த்து அவன் இன்ஃபுளுன்ஸ் ஆகி மாறணும். இதுதான் ஒரே வழி. நானும் மூச்சு தம் கட்டி பேசிட்டேன். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் தோணாலோ இல்ல இந்த மாதிரி வேற ஏதாவது கண்டென்ட் நான் பேசணும்னு ஆசைப்பட்டா மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு கூடிய சீக்கிரம் இன்னொரு சந்திக்கிறேன். அதுக்கு நம்ம சின்ன வழக்கு தான். முடிஞ்ச சந்தோஷமா பிடிச்சி போயிட்டு இருங்க. Tata, bye bye, see you and cut.